இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சேனல் மூலிமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். லைக் இன்ட்ரோடக்ஷன் வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நிறைய வீடியோ இருக்கும். எங்கேயுமே நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து எங்கேயுமே சொல்லலை. ஸோ இந்த வருஷத்துலேருந்து ஒரு சில விஷயம்லாம் வந்து இந்த சேனலில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சேனலில் என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக தான் இந்த சேனல் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். லைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். பர்டிகுலர்லி ஃபார் இசிஇ அண்ட் ட்ரிபிள்இ ஸ்டூடெண்ட்ஸ். லைக் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட்னு வச்சுக்கோங்க. எம்பெடட் சிஸ்டம் தான் நம்மளோட மெயின் ஃபோக்கஸ். ஸோ இதை நம்ம பண்ணுறது தான் நம்மளோட ப்ரைம் எய்மாக இருந்தது. ஸோ சின்ஸ் இது வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கிறதுனால தான் நான் எங்கேயுமே யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கூட நாங்கள் சொல்லியிருக்க மாட்டோம். ஏன்னா எங்களோட தேவைக்காக இதை நாங்கள் வந்து இந்த சேனலை ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஒருத்தவங்களை கம்பல் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ பட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வருஷத்துலேருந்து ஒரு சில விஷயம்லாம் இந்த சேனலில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கப்புறம் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக 100% வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு வீடியோவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த சேனலோட பர்பஸ் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது தான். ஸோ என்னால் ஏன் வீக்லி ஒன்ஸ் வீடியோன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் இதில் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ ரிமைனிங் ஒர்க்கிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ரெகுலர் ஒர்க்கை தான் நான் பார்ப்பேன். பட் இதை ஃபுல்லாகவே வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வீக் டேஸில், நார்மல் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து என்னோட பார்ட்டிசிபேஷன் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் வீக்லி ஒன்ஸ் வீடியோ அப்படின்ற மாதிரி நாம் ஃபஸ்ட்டு சொல்கிறோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத இது வரைக்கும் வீடியோ போட்டிருப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோன்னா, அதோட சர்க்யூட் டயக்ராம், அதோட கோடிங், ஸோ இது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுருக்கோம். ஸோ டேலண்ட்டாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணி நீங்களே அந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கோம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இது வந்து வீடியோ வந்து காம்பினேஷன் ஆஃப் வீடியோஸ் தான். ஸோ எல்லா வீக்கும் எல்லா வீடியோவும் போடுவோம் இல்லை, வீக்லி ஒன்ஸ் போடுறதுல வந்து எய்தர் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸை டீச் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து கண்டிப்பாக இந்த சேனலில் வந்துருன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்கிறோம். ஓகே, ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத பண்ணுறதை தாண்டி அடுத்து கோர்ஸ் கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025ஓட பிளான் எங்களுக்கு. ஸோ கோர்ஸ் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒர்க்கு. ஸோ அதை வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 2025ல் ஒன்றா வந்து அதை லான்ச் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அதில் இன்பிட்வீனில் வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஃப்ரீயாகவும் போடலான் இருக்கும். ஸோ இது ஒரு பர்பஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு இதில் என்ன யூஸ் இருக்குது, இதில் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு சில விஷயம்லாம் யோசிச்சிருக்கோம். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து யூஸ்வலாக வந்து எல்லா கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ரீட் பண்ணுவேன். இது வரைக்குமே நீங்கள் பண்ண எல்லா கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கான ரிப்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஸோ பார்க்குறவங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கண்டிப்பாக போட்டுருவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது ரொம்ப நாளாக உறுத்திக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இப்போ நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா
நான் போயிட்டு ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்பில் போயிட்டு நான் ஒரு சில காம்போனன்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பட் அந்த காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயம் நடக்கிறப்ப நமக்கு என்ன தோணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ அதை தாண்டி போனோன்னா நம்மளால் அதை திரும்ப திரும்ப போய் வாங்கிட்டு இருக்க முடியாதுன்னு வைங்களேன். ஒரு ப்ராஜெக்ட் சென்டராக இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் எங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகுது அப்படின்னா, ஒரு காம்பனண்ட் ஒர்க் ஆகலனாலும் அடுத்த காம்பனண்ட் நாங்கள் வாங்கி ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு இப்போ நம்மளால் முடியும். ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்ப அது முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் படிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்பி மாடியூல் வந்து அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்சிவர், அதாவது போத் டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் ஒன்றே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டராகவும் ஒர்க் ஆகும், ரிசீவராகவும் ஒர்க் ஆகும்னு வைங்களேன். ஜிக்பி டிரான்ஸ்சிவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 3000 rupees அது. ஸோ அப்படி நம்ம 3000 rupees கொடுத்து ஒரு டிரான்ஸ்சிவர் நான் வாங்கி அது எனக்கு ஒர்க் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் இதில் நிறைய ரீசன் இருக்குன்னு வைங்களேன். இதுக்கு பின்னாடி ஒரு ப்ராஜெக்ட் காம்பனண்ட் நீங்கள் வாங்குறீங்க, அந்த காம்பனண்ட் ஒர்க் ஆகலைன்றது வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வாங்கி அவங்களுக்கு அவுட்புட் வரல அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு அவங்க மேலே இருக்க கான்ஃபிடென்ட் போயிடும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நம்மளால் இதை பண்ண முடியாதோ அப்படின்ற ஒரு எக்ஸ்டெண்டுக்கு அவங்க போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ப்ராஜெக்ட் சென்டருக்கு வராங்க. ஸோ இது வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரீசெண்டாக வந்து அமீர்தாலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை பேசினேன். இப்போ நான் சொல்கிறது வந்து 2024 டிசம்பர். ஓகேங்களா? இன்னும் அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. நான் வாங்கின காலத்துலேருந்து 2014 வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் இது ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஒரு கடையில் போயிட்டு நிறைய காம்பனண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, அதில் எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் போனதில் ஒரு லெவல் இருக்குது இல்லைங்களா? அது எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எம்பெடட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு மேஜரையே அவங்க விட்டுட்டாங்களாமா. ஸோ அதை வந்து அவங்களோட சப்ஜெக்ட்லேருந்து எடுக்கலை, விட்டுட்டு இப்போ வந்து அவங்க டிசிஎஸில் ப்ளேஸ் ஆகிட்டாங்க. ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப பேசுகிறதா இதெல்லாம் டிசிஎஸில் ப்ளேஸ் ஆகிட்டாங்க. பட் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நிசானில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்காங்க, ஆட்டோமோட்டிவ் கம்பெனியில். இப்போது அவங்களுக்கு டிசிஎஸில் தான் ஜாயின் ஆகணும், இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரிலேட்டட் ஒர்க்கில் போகணும் அப்படின்ற பட்சத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸே எடுத்து படிக்கலாம். இப்போ இசிஇ, ட்ரிபிள்இ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே நான் தப்பு சொல்கிறதுக்காக சொல்லலை. இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவே ஒரு சில எஃபோர்ட் போட்டு கஷ்டப்பட்டு தான் ஒரு கோர்ஸை ஜாயின் பண்ணி அதில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயத்த நம்ம பண்ணுறோம் ஒரு கோர் கம்பெனிக்கு போகணும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு சாதாரணமாக வந்து வாங்குகிற ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வாங்க போகிற காம்போனன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யாமல், ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகாமல் அவங்களுக்கு அதில் இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டே போகுது அப்படின்ற பட்சத்தில் இது எவ்வளோ பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து இங்கே வந்து அவங்களே பண்ணுறேன்னு சொல்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த சிங்கிள் ஸ்டாண்ட் ஒயர் வந்து கடையில் கிடைக்கும். நார்மலாக வந்து அவங்க வந்து ஒரு எஸ்பிஐ RFID ரீடர் இருக்கும், அந்த ரீடரை ESP32 கூட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த RFIDயில் வந்து பார்த்தீங்கன்னா பவரே வரல. ஸோ ஆனால் அவங்க அதை வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்க வாங்கின அந்த ஜம்பர் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா வீணாக போன ஒயர். ஸோ கையை வச்சு இப்படி இழுத்தாலே அது வந்து பிரேக் ஆகிரும்னு வைங்களேன். ஸோ இப்போ இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன், இப்போ இதை நான் ஒரு கடையில் வந்து இந்த கடையில் வாங்கினீங்கன்னா எதுவுமே ஒர்க் ஆகாது அப்படின்றத நான் சொல்கிறேன். அவங்க அதே கடையில் தான் வாங்கினேன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்பையிலேருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கடையில் ஒரு சில டூப்ளிகேட் காம்பனன்ட்ஸை தான் இன்னுமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவிலே சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நினச்சேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு குறை சொல்லி ஒரு இது பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுனால, அதனால தான் நான் அந்த கடை நேமையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணலை. ஸோ பட் இந்த ஸ்டோரி ஏன் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இதை அவாய்ட் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிச்சு தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்றது இருக்கும். இமிடியேட்டாக ஒரு நெக்ஸ்ட் 1 or 2 months லான்ச் பண்ணுற மாதிரி. ஸோ அதை தாண்டி இப்போ இந்த வீடியோ பார்க்குற நம்ம யூடியூப் சேனலாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா
அந்த வெப்சைட் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த காம்போனன்ட்ஸ் ஏன் வந்து இதை சேல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வந்தோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில் ப்ராஃபிட்டை தாண்டி, ப்ராஃபிட்ன்ற மீன்ஸ் இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் தான் வந்து நம்ம ஆஃபீஸே இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் ஒரு இடத்துல ஒரு ஆன்லைன்லேயோ இல்லை ஒரு டேரெக்டாக கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸோட டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த ப்ரைஸை விடவே நம்மக்கிட்ட வந்து கம்மியான ரேட்டில் வந்து நீங்கள் காம்போனன்ட்ஸ் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட வாங்குறதுக்கான ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கின காம்போனன்ட்ஸு ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் கொடுக்கலாம். உங்களுக்கு இப்போ நான் அதே சேம் ஜிக்பி மாடலே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாமே. ஸோ அதோட டிரான்ஸ்ஃபரை நீங்கள் கோடு போட்டு ஒர்க் பண்ணியே நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் ஒர்க் பண்ணியே உங்களுக்கு செக் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் சாட்டர்டே சண்டே மட்டும் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தால் போதும். மற்ற டைமில் வந்து எங்களால் வந்து அதை ஒர்க் பண்ணி காமிக்க முடியாது. பட் வந்து எங்களால் ஷூரிட்டி கொடுக்க முடியும். உங்களுக்கு வந்து இங்கே வாங்கின ஒரு ஆர்டினோ போர்டோ, ஒரு STM32 STM போர்டோ, இல்லை ESP32 போர்டோ நீங்கள் ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்மக்கிட்ட அதை கொடுத்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயம் வந்து ஃபஸ்ட் நாங்கள் பண்ணலான் இருக்கோம். ஸோ ஃபஸ்ட் இ-காமர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்றத வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ தட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பனன்ட்ஸ்னால ஒரு இது வேலை செய்யலை அப்படின்ற ஒரு இது வந்து இதுக்கப்புறம் வரவே கூடாதுன்னு யோசிச்சோம். நமக்கு ஒரு விஷயம் அவுட்புட் வரல அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணுறதுல ஒரு சில தப்பு நடந்தால் அது ஃபைன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடில் எந்த ஒரு தப்புமே இல்லாமல் ஒரு விஷயத்தை வந்து நம்ம வேண்டான்னு ஒதுக்குறது வந்து ரொம்ப தப்பாக தெரிஞ்சுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இ-காமர்ஸில் வந்து காம்போனன்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ் ஒன்லி ரிலேட்டட் டு ப்ராஜெக்ட்ஸ். ஸோ என்னென்னலாம் ப்ராஜெக்ட்ஸ்க்காக தேவைப்படுதோ எல்லா காம்போனன்ட்ஸையும் நம்மளே ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்றத வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு ஐடியா. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோர்சஸ்ன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நினைக்காதீங்க. அதனால தான் ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு, இது வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு சேனல் அப்படின்றத வந்து நம்ம கிளியராகவே மென்ஷன் பண்ணிட்டோம். எங்கேயுமே அதை நம்ம மறைக்கலை. அண்ட் நம்மளோட கண்டென்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் போட்ட ஒரு சில வீடியோஸில் வந்து ஒரு சில பேர் இந்த கோர்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணுங்கள் இது எல்லாமே சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ நீங்கள் என்ன டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டட் டு எம்பெடட் சிஸ்டம், எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கான காம்போனன்ட்ஸ் இது எல்லாமே நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை நாம் அஃபிஷியலாகவே ஒரு வெப்சைட்டாகவே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது வேணும்னாலும் வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் ப்ளஸ் சி ப்ரோக்ராமிங், எம்பெடட் சிஸ்டம் இதை வந்து கோர்ஸ் டெவலப் பண்ணலான் இருக்கோம். இந்த கோர்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கான டெட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த 2025 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ இது இமிடியேட் இதெல்லாம் கிடையாது. ஸோ இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் வைக்கலாம். பட் மேக்ஸிமம் இந்த 1 இயருக்குள்ளே ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்றத தான் வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் தான் பண்ணோம். இதை தாண்டி ஒரு சில பேர் கேட்ட ரிப்பீட்டட் கொஷின்ஸ்க்கு இப்போ நான் ஆன்சர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்காக கேட்குறாங்க. பெய்டு இன்டர்ன்ஷிப்பா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இன்டர்ன்ஷிப்பா, இந்த மாதிரிலாம் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. இப்போ நம்ம இங்கே ஒரு சில விஷயம் நான் சொல்லணும். இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பே பண்ணியே எங்களால் இன்டர்ன்ஷிப் கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இப்போ நம்ம ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணுறதை தாண்டி இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கம்பெனிக்கிட்ட இருந்து நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து வரும். நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி வர ரெக்குவயர்மெண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது. ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக வந்த ரெக்குவயர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டிங் ரிலேட்டட் மிஷின், இந்த மோட்டார் ஹீட்டர் மட்டும்தான் இருக்கும். இதில் நம்ம அந்த ஹீட்டை வந்து பார்த்திங்கன்னா PWM வச்சு கண்ட்ரோல் பண்ணணும். இதில் அவங்க கேட்டது என்னென்னா STMல பண்ணணும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா
ஸ்கொயர் வேவ் வந்து 5 கிலோஹெர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும். அந்த 5 கிலோஹெர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ண ஸ்கொயர் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டியூட்டி சைக்கிள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதில் 2 ஸ்கொயர் வேவ் கேட்டாங்க. ஒன்று ஸ்கொயர் வேவோட இன்வெர்ட்டாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்கொயர் வேவ் வந்து ஹையில் இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக செகண்ட் ஸ்கொயர் வேவ் வந்து லோவில் இருக்கணும், வைஸ் வெர்ஸா. ஸோ இதுதான் வந்து ரியல் டைம் ரெக்குவயர்மெண்ட்டாக வரும்னு வைங்களேன். பட் இதை நீங்கள் போயிட்டு ஒரு காலேஜ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்டாக கொடுக்குறோன்னா அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ ரியல் டைமோட ரெக்குவயர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் அது லைஃப் லாங் ரன் ஆகிற மாதிரி வந்து நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வர்ற ரெக்குவயர்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் உங்களுக்கு பே பண்ணுவோம். இல்லை இப்போ நீங்கள் கற்றுக்கணும், இப்போ நாங்கள் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எந்த காலேஜில் இப்போ நம்ம கோயம்புத்தூரில் இருக்க டாப் காலேஜஸ் நிறைய காலேஜ்லேருந்து நம்ம கூப்பிட்டுருக்காங்க. நாங்கள் ஃப்ரீயாகவே உங்களால் பண்ணி கொடுக்க முடியும்னா இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம ரெக்குவயர்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் எங்களால் முடியாதுன்னு சொன்னால் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களோட டேலண்ட்டுக்கு நம்ம வந்து பே பண்ணி உங்களுக்கான ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் கொடுக்க முடியாதுன்னு இல்லை, அதுக்கான டேலண்ட்டை வந்து நீங்கள் வளர்த்துக்கணும். ஸோ எங்களால் ஒரு விஷயம் பண்ண முடியும் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எங்களால் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயில் ஐடியில் உங்களோட ஐடி கார்டு, காலேஜ் ஐடி கார்டு, உங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்து நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம். ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டோம். ஸோ நீங்கள் ஏன் அப்படின்னா, ஏன் காலேஜ் ஐடியோடு கேட்குறோம், இல்லை நீங்கள் அஃபிஷியல் மெயில் ஐடியிலேருந்து நீங்கள் மெயில் பண்ணலாம். ஏன் அப்படின்னா எல்லாருமே சும்மாலாம் என்கொயரி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெலாம் நம்மளால் வந்து ஆன்சர் பண்ணிருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், உங்களுக்கு டேலண்ட் இருக்குது, நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு மெயில் பண்ணுங்கள். உங்கள் அஃபிஷியல் காலேஜ் மெயில் ஐடியிலேருந்து நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். இதுவும் இந்த சேனல் மூலிமா பண்ணுறோன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட் மட்டும்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதை உங்களுக்கு பண்ணுறது கஷ்டம் அப்படின்னா எங்ககிட்டே நிறைய டாஸ்க் இருக்குது, அதையுமே நீங்கள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நாங்கள் ஒரு ஆர்ம் கண்ட்ரோல் சொல்கிறோம். அந்த ஆர்ம் கண்ட்ரோலரில் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி பிளிங்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணி அனலாக், சீரியல் கம்யூனிகேஷன், I2C, SPI, இந்த மாதிரி எல்லாத்துக்கான ப்ரோட்டோகால்ஸ்க்கான எக்ஸாம்பிள் கோடு உங்களால் க்ரியேட் பண்ணி கொடுக்க முடியும்னா தாராளமாக பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எங்களை ரீச் அவுட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இது ஒரு கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒர்க்குக்காக கேட்டிருப்பீங்க. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்சர்னில் வந்து நானே வந்து ஒரு பார்ட்டு தான். இது என்னோடய ஃப்ரெண்டோட ஆஃபீஸ் தான் ஃபுல்லாகவே. நானே சாட்டர்டே சண்டே தான் வரேன். ஸோ அப்போ எனக்கு வந்து நான் என்ன பண்ணுறேனோ அதுக்கான அமௌண்ட்டு தான் எனக்கு கொடுப்பாங்க. எனக்கே வந்து இங்கே ஃபுல் இதை என்னால் எடுத்துக்க முடியாது. ஸோ ஒருத்தவங்க வேலை கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது எப்படி சொல்கிறதுனா, எடுத்த உடனே இந்த ஒரு ப்ராஜெக்ட் சென்டர் மாதிரி இடத்துல வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு சேலரி கொடுக்க மாட்டாங்க. இதில் நிறைய பேர் நிறைய விஷயம் வந்து மிஸ்அசம்ஷன் பண்ணிக்கிறீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கான சேலரி நம்மளால் கொடுக்க முடியும், ஆனால் அதுக்கான டேலண்ட் உங்ககிட்ட இருக்கா அப்படின்றது தான் ஃபஸ்ட் கொஷினாக வருது. ஸோ பட் இப்போ ஒன்றுமே தெரியாத பட்சத்தில் நம்ம லேர்னிங் ஃபேஸில் இருக்கிறப்ப அதுக்கான சேலரி தான் நம்ம கொடுக்க முடியுமே தவிர, நம்மளால் எடுத்த உடனே வந்து ஒரு ப்ராஜெக்ட் சென்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 20,000 25,000 பே பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பாக பே பண்ணலாம். இப்போ நீங்கள் வர்ற எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் உங்களால் வந்து பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் 100% சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். பட் அது முடியாதுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக பண்ண முடியாது. இங்கே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கெயின் பண்ணிக்கிறதுக்காக வேணால் ஒர்க் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கான ஆளை நம்ம வந்து எடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எம்பெடடில் தான் வந்து உங்களுக்கு ஜாப் போகணும், உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்களுமே மெயில் பண்ணுங்கள். நம்ம உங்களுக்கு ஒரு சில டாஸ்க் கொடுக்குறோம், அதெல்லாம் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இங்கே தாராளமாக வரலாம்.
பட் வந்து சும்மாவே வந்து நம்ம ஒரு ஜாப் கிடைக்குமா அப்படின்றது கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான விஷயம் இல்லைன்னு வைங்களேன். ப்ளஸ் வந்து நம்ம ஒரு சில பேருக்கு வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து வித் சேலரியோட நான் சொல்கிறது, அவங்க வந்து ஃபஸ்ட்டு வர்றப்போ ஒரு இதில் வர்ற எய்ம் ஒரு 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 மாதிரி எய்மில் வந்து வராங்க. அதே இதில் ஃபுல்லாக இருக்கிறது இல்லை. அதனால தான் இப்போலாம் நாங்கள் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, எடுத்த உடனே ஒருத்தவங்க வேலைக்கு எடுக்கிறதே இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க, உங்களால் என்ன பண்ண முடியுன்றதை பார்ப்போம். அதை வச்சு தான் வந்து நம்ம ஜாப் கொடுக்குறோம். ஸோ அதுதான் இப்போதைக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஆள் எடுத்ததால் இப்போ நம்ம கிட்ட வந்து கரண்ட்டாக ஓப்பனிங் இல்லை. பட் நீங்கள் ஆஃப்லைனில் கண்டிப்பாக ஒர்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களால் வந்து ஒரு STM கண்ட்ரோலரில் கியூப் ஐடியில் என்னால் ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, தாராளமாக உங்களுக்கு நாங்கள் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் கொடுப்போம். அதெல்லாம் நீங்கள் நல்லபடியாக பண்ணுறீங்க, நீங்கள் நல்லாவே டேலண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ இதுவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெயில் வழியாகவே கான்டாக்ட் பண்ணுங்கள். டைரெக்டாக வந்து கால் பண்ணால் எங்களால் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த சேனல் மூலிமா பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்ணியிருக்கிறது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்துடும். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம், காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ், இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் காம்போனன்ட்ஸ் நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வேணால் நீங்கள் நம்மளை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் we are planning to launch a course for basic electronics, C programming, embedded system எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் பிளான்ஸில் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா நம்ம வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணுறோம். அது கண்டிப்பாக இங்கே பார்க்குற நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி இந்த சேனலோட ஒன் ஆஃப் த பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சிங். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு காலேஜுக்கு போய் தான் டீச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்படின்றதுனால தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இப்போ இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒரு காலேஜில் போனீங்கன்னா ஒரு கிளாஸில் ஒரு 50 பேருக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ அவங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நம்ம சொல்லிக் கொடுக்கறது ஒருத்தவங்களோட லைஃப்பை வந்து இம்பேக்ட் பண்ணுச்சுன்னா அது ரொம்பவே ஹாப்பியான ஒரு விஷயம். ஸோ அதை நோக்கி தான் நம்ம பிளானிங்கும் இருக்குன்ற பட்சத்தில் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப ஆல்ரெடி வந்து இந்த யூடியூப் சேனலில் 140 மெம்பர்ஸ் இருக்கீங்க. எனக்கு இது ரொம்ப பெருசு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காலேஜில் கம்பைன் கிளாஸ் பண்ணால் மட்டும்தான் இவ்வளோ ஸ்ட்ரென்த்து வரும். ஸோ இவ்வளோ பேர் இருக்கிற இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் இதை பார்க்குறேன். ஸோ என்னோட ஒரு பர்சனல் மோட்டோவும் இதில் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் இந்த எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றத தாண்டி நான் லைஃப்பை எப்படி பார்க்குறேன், நான் எப்படி இப்போ நீங்கள் ஒரு ECEO EEO நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கம்பெனியை வந்து போகிறது, இது எல்லாமே இதில் நான் வந்து சொல்லலாம், ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றத இருக்கேன். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த சேனல். ஓகேங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிருக்கேன். பட் நான் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் தான். ஸோ ஹூ இஸ் த ஆக்சுவல் சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? யார் வந்து ஒரு உண்மையான சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்றதுக்கு வந்து உங்கள்கிட்ட ஆன்சர் இருக்கா? ஸோ நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் டிப்பில் வச்சுட்டு எது கேட்டாலும் ஆன்சர் பண்ணி ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு ப்ரொடக்டிவாக கொடுத்தா மட்டும்தான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. ஆனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் லாஸ்ட்டாக டெவலப் பண்ண ஒரு ப்ளகின் வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஷெல் ஸ்கிரிப்டில்
மைக்ரோசாஃப்ட் பவர்ஷெல் ஸ்கிரிப்ட். அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சியில் ப்ரோக்ராம் எழுதுனா .cன்னு வரும், பைத்தானா .py, நான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பவர்ஷெல் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா .psன்னு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், காப்பி பேஸ்ட்டு, இதெல்லாமே வந்து டெலிட் பண்ணுறது, ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடாக வந்து ஒர்க் பண்ணும் பவர்ஷெல் ஸ்கிரிப்டில். ஸோ நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் நினைக்கிறீங்க, இப்போ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸை எடுத்துக்கோங்களேன், பிஎஸ்சி இல்லை பிஇ எது வேணால் எடுத்துங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, மிஷின் லேர்னிங், நிறைய கோர்ஸ் வந்துருச்சு. இதில் போயிட்டு பவர்ஷெல் ஸ்கிரிப்டுன்னு ஒரு லாங்குவேஜுக்கு நீங்கள் படிக்கிறீங்கன்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிச்சிருக்க மாட்டேங்க. கரெக்டு தானே? ஸோ இப்போ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே அந்த நிலமைனா, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கேன், நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக போயிட்டு இப்போ நான் படிச்சிருப்பேன்னு கேட்டால் நானும் படிச்சிருக்க மாட்டேன். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ளகினே டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளகின் டெவலப் பண்ணதுக்கு இப்போ நான் வந்து பவர்ஷெல் ஸ்கிரிப்டை தான் நான் ரெஃபர் பண்ணி நிறைய படித்து நான் ஃபங்க்ஷன் பவர்ஷெல் ஸ்கிரிப்டில் எப்படி வந்து ஒரு பிஎஸ் ஃபைல் ஜென்ரேட் பண்ணுறது, அதில் எப்படி ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறது, எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயத்த நான் படித்து தான் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி இருப்பேன். ஓகேங்களா? ஆனால் அது எல்லாம் எனக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்னா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொன்னாலுமே உங்களால் பண்ண முடியும். அதுதான் ஆக்சுவல் டெவலப்பர். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பவர்ஷெல் ஸ்கிரிப்டையே நான் மைண்டில் வச்சுருக்கணும், எல்லாத்தையுமே நான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு சில விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு ஒரு சி ப்ரோக்ராமிங் அப்படின்ற ஒன்று இருக்குது அப்படின்னா, இப்போ நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் பேக்ரவுண்ட்றதுனால நான் சி ப்ரோக்ராமிங் தான் படிச்சிருப்பேன். இப்போ சியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியுமோ அதில் நீங்கள் 100% வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை தாண்டி ஒரு சில விஷயத்த கொடுத்தாலும் நீங்கள் பண்ணுவீங்கன்ற கான்ஃபிடென்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் அது. அதுக்காக வந்து எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்றதும் இல்லை. உங்களுக்கு ஒரு சில விஷயத்த வந்து நீங்கள் நல்லாவே படித்து வச்சுருக்கணும். அதை வச்சு நீங்கள் எதை வேணாலும் பண்ணுவேன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குறதானே தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், நம்ம இந்த காலேஜ் டிகிரியே எடுத்துங்களேன். இப்போ நிறைய பேர் இப்போ ஒரு இதுவே க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, டிகிரியே தேவையில்லை, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் இருந்தால் போதும். அது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் நாலேஜை வந்து அசஸ் பண்ணுறது மட்டுமே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காலேஜில் ஒருத்தவன் டாப்பராக இருந்து எல்லாத்துலேயுமே நல்லா மார்க் எடுத்து நல்லா பண்ணியிருக்கான் அப்படி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, டிஎஸ்பியெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங், இதெல்லாம் நான் எங்கேயுமே பண்ணதில்லை, இதெல்லாம் எதுக்கு படிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்குது. ஸோ உங்களோட மார்க்கு இது எல்லாமே வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா, நீங்கள் ஒரு 4 வருஷம் வந்து எவ்வளோ டிசிப்ளினாக ஒரு விஷயத்த வந்து அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான். ஸோ இதெல்லாம் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ண ஒருத்தவங்களால் ஒரு கம்பெனியில் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் பண்ண முடியுன்றதை தான் இங்கே வந்து இன்டைரக்டாக சொல்கிறீங்களே தவிர 100% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்குமே யூஸ் ஆகாது அப்படின்றது கிடையவே கிடையாது. ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து நீங்கள் படிக்கிற காலேஜ் டிகிரி ஆகட்டும், அதில் நீங்கள் வாங்குகிற மார்க் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட்லி, ஓகேங்களா, டைரக்டாக இல்லைனாலும் இன்டைரக்ட்லி உங்களோட ஜாபுக்கோ உங்களோட ஃப்யூச்சர் கரியருக்கோ 100% யூஸ்ஃபுல்லாக மட்டும்தான் இருக்குமே தவிர எதுவுமே யூஸே கிடையாது அப்படின்றத வந்து யாருமே யோசிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இது மூலிமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஆனால் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சில விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலிமா சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஆக்சுவல் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் டிப்பில் நீங்கள் கேட்குற எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணுறவங்க மட்டும் கிடையாது. ஒரு ரெக்யர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அதை என்ன லாங்குவேஜ் வேணாலும் யூஸ் பண்ணி அதை ஈஸியாக பண்ணுறவங்க தான் சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஸோ அதுக்கான சோர்ஸ் எல்லாமே ஆன்லைனில் இருக்குது.
அதை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணுறோம் அப்படின்றதான் இருக்கே தவிர எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நாங்கள் என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை நான் வந்து 2025 ஃபஸ்ட் வீடியோவாக நான் போட்டு நாங்கள் இதை கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுவோன்றதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹிண்ட்டாக சொல்லிக்க விரும்புகிறோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணி ஸோ எங்களுக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். இதில் ஏன் வீடியோ இத்தனை நாளாக போடலை அப்படின்றதுக்கெலாம் வந்து நிறைய ரீசன் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம், போக போக அதெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணுறோம். பட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக வரும். ஸோ அதில் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக ஒரு சில விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். ஸோ இந்த வருஷம் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவாக அமையறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ.